வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். அதாவது ஓட்டு போட்டு இருக்கக்கூடிய மக்கள், நம்ம விஜயண்ணாக்கு வந்து ஒரு பெரும்பான்மையை வந்து இந்த இடத்துல வந்து குடுத்திருந்தா, கண்டிப்பா விஜயண்ணா இந்த சமயத்துல வந்து சிஎம் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. பட் இந்த இடத்துல வந்து ஓட்டுகள் வந்து சிதறியதால் தான் இப்ப வந்து பிரச்சனைகள் என்பது போய்க்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பீக் டென்ஷனா இருக்கு. மக்களுக்கே அந்த அளவுக்கு பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. அவ்ளோ பிரேக்கிங் நியூஸ் அவ்ளோ போய்க்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குதிரை பேரங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து ரொம்ப சேஃபா பாத்துக்கணும் அப்படின்ட்டு ரெசார்ட்ல கொண்டு போயிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காரு, இன்க்ளூடிங் கூட்டணி கட்சிகளுக்கும் சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய அரசியல் களத்தில் வந்து பீக் டென்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் ஒரு பக்கம் டிஎம்கே வந்து காங்கிரஸ் டிவிகே பக்கம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான விமர்சனங்களை வந்து காங்கிரஸ் மேல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேவும் சரி அதிமுகவும் சரி செமையா உஷாராயிட்டாங்க. ஐ மீன் அவங்க வந்து ரொம்ப ஷார்ப் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மெத்தனை போக்குல இருந்தா கண்டிப்பா இவங்க வந்து எம்எல்ஏக்களை வந்து கவர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து சில ட்ரிகருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து 108 அப்படின்ற அந்த தொகுதிகளில் வின் பண்ணி ஸோ பெரும்பான்மை வகித்தாரு நம்மளுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஆளுநர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வைப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் நடக்கல. ஸோ அதற்கும் சில ட்ரிகர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. முதல்ல ஆளுநர் அவர்கள் வந்து எதனால ட்ரிகர் ஆயிருக்காரு, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பேஸ் என்னன்ட்டு இப்போ ஒரு சில இந்த அரசியல் விமர்சகர்கள் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஸோ விஜய் அவர்கள் 108 அப்படின்ற ஒரு பெரும்பான்மையை வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ல வரும்போது பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து பெருசா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் பிஜேபி சைட்ல இருந்து பேக் பண்ணி தந்திருப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் எப்போ காங்கிரஸை வந்து உள்ள கூப்பிட்டு வந்தாரோ அந்த சமயத்துல இருந்து பிஜேபி ஆளுநரை வச்சு அவர் விஜய் அவர்கள் மேல வந்து பிரஷர் போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற இவ்வாறான கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கேவால 2 முக்கியமான விஷயங்களை வந்து சகிச்சுக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பேரிடியாக இருக்கு அப்படின்ட்டு 2 விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவை என்னவென்றால், அதாவது டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்கள் கிட்ட வந்து ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில வந்து தோத்தார் இல்லையா, அது வந்து ஒரு பேரிடியாக டிஎம்கேக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக அவங்க வந்து டிவிகே மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு 2வது பேரிடி என்னன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு டிவிகேல வந்து இணைஞ்சிட்டாங்க இல்லையா. ஸோ இவை ரெண்டுமே டிஎம்கே வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்போ அவங்களுடைய எம்எல்ஏக்களையும் கூட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளையும் ரொம்ப டைட் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே கூட தான் டிவிகே வந்து அலையன்ஸ் போக போகுது அப்படின்ற இவ்வாறான நியூஸ் வந்து அந்த ரிசல்ட் வராத வரைக்கும் அப்படிதான் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் விஜய் அவர்களுக்கு சாதகமாக ரிசல்ட் வரவே இந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்ததா, ஓகே விஜய் அவர்கள் போயிட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருவாங்க. ஸோ பிஜேபியை விட்டுட்டு வந்தா ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசுவாரு, இபிஎஸ் கிட்ட பேசுவாரு அப்படின்ற மாதிரியான இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கேற்ப லெட்டர் எல்லாம் எழுதி இபிஎஸ் அனுப்புவார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்ததாம். ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா செங்கோட்டையன் அவர்களை வச்சு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தெரியாம காய் நகர்த்தல் பண்ணி அவங்கள இந்த பக்கம் டிவிகே பக்கம் இழுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து இபிஎஸ்க்கு வந்து தெரியவே, ஓகே நீங்க இந்த மாதிரி எல்லாம் காய் நகர்த்திட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவருக்கு ட்ரிகர் ஆகி பாத்துக்கலாம், எப்படி நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏடிஎம்கே ஒரு எம்எல்ஏக்களை வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அங்க டைட் கொடுத்துட்டாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்ட்டு. ஸோ இவ்வாறான ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை வந்து கொஞ்சம் சிறிது காலம் கழித்து கூட அவர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அவசரப்பட்டு பிஜேபியின் எதிர்ப்பின் காரணமாக விஜய் அவர்கள் இப்படி அவசரப்பட்டுட்டாருன்ட்டு அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய விமர்சனங்களை வந்து இவ்வாறாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏற்புடையதா ஏற்பு இல்லாததான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ விஜய் அண்ணான்னு சொல்லும்போது இப்போ வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம், மிகப்பெரிய ஒரு பிரியம் கொண்டு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டா இப்பதாங்க கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து நின்னார் 108 அப்படின்ற ஒரு தொகுதிகளில் வின் பண்ணி பெரும்பான்மை வந்து பெற்றுட்டாரு. இப்போ ஆரம்பத்திலேயே இந்த மாதிரினா விஜய் அவர்களுக்கு வந்து இந்த சிஎம் போஸ்டிங் கொடுத்து அதிகாரம் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு பணபலம் எல்லாம் பயங்கரமா வந்துச்சுன்னா ஸோ விஜய் அவர்களை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால விஜய் அவர்களை வந்து 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாச்சும் அவரை வந்து எதிர்க்கணும், அவரை வந்து ஆட்சிக்கு வர விடாம பண்ணிடணும். ஸோ இந்த 5 வருஷத்துல விஜய் அவர்களை வந்து மட்டம் தட்டிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ அவங்க மக்கள் என்னதான் காரி துப்புனாலும் என்னதான் சொன்னாலும் 2 பேர் ஒன்று சேர்றது தான் நல்லது அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான விமர்சனங்களும் வந்து போய்கிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல வந்து எங்க சிபிஐ சிபிஎம் அப்புறம் விசிகா வந்து டிஎம்கே விட்டு கழண்டி வரப்போகுது அப்படின்ட்டு டிஎம்கே இப்போ அவங்களுக்கு வந்து சில அழுத்தங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு பிரிஞ்சாங்க இல்லையா, அதனால காங்கிரஸ் மேல வந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து விமர்சனப்படுத்தி நீங்களும் இந்த மாதிரி போயிடக்கூடாது, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு விசுவாசமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து டிஎம்கே இந்த சிபிஐ சிபிஎம் விசிகா கட்சிகள் கிட்ட வந்து சொல்லப்பட்டதாக சில தகவல்கள் சோசியல் மீடியால இப்போ வந்து போயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சிபிஐ சிபிஎம் விசிகாக்கே தெரியும் டிவிகேக்கு வந்து எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு குழப்ப நிலையும் இந்த இடத்துல வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஜூம் மீட்டிங்ல போயிட்டு மீட்டிங் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல விசிகா சிபிஐ சிபிஎம்
யார் பக்கம் போறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்கேற்பவர் தான் அரசியல் களம் என்பது இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ், டிவிகேக்கு வந்து ஒரு சில அழுத்தங்களை வந்து போட்டிருக்காங்க. அதனால ஏடிஎம்கேல இருந்து போய் அலையன்ஸ் கூப்பிட முடியாது. இவ்வாறான ஏகப்பட்ட கிடுக்குப்பிடிகள் வந்து இப்போ நம்மளுடைய தமிழக அரசியல்ல வந்து நிலவிட்டு இருக்கிறதால ஸோ பீக் டென்ஷனா இருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த சிபிஐ, சிபிஎம், விசிக எடுக்கக்கூடிய முடிவுகளே இறுதி முடிவுகளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து சிஎம் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த பாசிட்டிவான விஷயங்கள் தான் மக்களுக்கு மத்தியில வந்து திரண்டு நிக்குது. ஸோ அதனால இங்க பெரிய கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கறது தான் இந்த இடத்துல வந்து நல்லது. ஸோ எல்லாருடைய விருப்பமும் அதே கூட தான். ஸோ ஆல்மோஸ்ட் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹையா இருக்கு. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க, ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்பது இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஸோ இவங்க அஹ், என்னதான் ரெண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா மக்களுடைய அந்த வெறுப்பை வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த வெறுப்பு என்பது ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்த பிறகு அது எத்தனை நாளைக்கு அவங்க வந்து அந்த கூட்டணி கூட வந்து பிரயாணிப்பாங்கன்றது வந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறிகளாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இவையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அண்ணா வந்து கண்டிப்பா சிஎம் ஆவதற்கான ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே சமயத்தில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து காப்பாற்றுவதற்கு தான் இந்த மாதிரி நாங்கள் கூட்டணி போறோம், இந்த மாதிரி போறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அன்பழகன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ பயங்கர வைரலா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஏன் இப்போ பாண்டிச்சேரி ரெசார்ட் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் கேள்வி கேட்டதுக்கு, தமிழ்நாட்டுல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, அதனால நாங்க பாண்டிச்சேரி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ விமர்சனப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க மக்களுக்கு உதவுவீங்க, நீங்க வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டு உங்களை வர வச்சா, நீங்க என்ன இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்கு அந்த மாதிரி சொல்லி நீங்க இப்போ பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அவருடைய கருத்துக்களுக்கு. எனிவேங்க, இப்போ ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, ஆங்காங்கே போராட்டங்கள் என்று வேற பார்க்க முடியுது. சரியான ஒரு பிரேக்கிங் நியூஸ். தமிழ்நாட்டு அரசியல் இந்திய முழுக்க உற்று பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பத்திரிகையாளர்கள் கூட விஜய் அண்ணாவுடைய இந்த அரசியல் நகர்வுகளை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் ஹிஸ்டரி அவர் படைத்திருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை பத்தி எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே வேற மாதிரியா இருக்கு. ஸோ விஜயனாக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்லதே நடக்கும். விசிகா, சிபிஐ, சிபிஎம் வந்து விஜயனா கூட இணைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பட் அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஸோ அதனால என்ன நடக்கும்ன்றது வந்து நம்மளால யூகிக்க முடியல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.